17 வயது மாணவனை காதலித்து 40 வயது தனியார் பள்ளி ஆசிரியை மீது போக்சோ வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. விருதுநகர் மாவட்டம் காரியாபட்டி அருகே ஆவியூர் கிராமத்தைச் சேர்ந்த 17 வயது மாணவர் ஒருவர் மந்திரவோடை அருகே உள்ள தனியார் பள்ளியில் 12ஆம் வகுப்பு படித்து முடித்துள்ளார். இந்த நிலையில் கடந்த 15ஆம் தேதி முதல் தன் மகனை காணவில்லை என மாணவரின் பெற்றோர் காவல் நிலையத்தில் புகார் அளித்தனர். இதனைத் தொடர்ந்து போலீசார் விசாரணையில் இறங்கினர். வீட்டில் இருந்து கிளம்பிய மாணவன் கல்லூரி சேரவுள்ளதாக கூறி கடிதம் எழுதிவிட்டு சென்றதும் போலீசாருக்கு தெரிய வந்தது. சம்பந்தப்பட்ட தனியார் பள்ளியில் விசாரணை செய்தபோது காணாமல் போன மாணவரும் அதே பள்ளியில் பணிபுரிந்த 40 வயதான கணினி அறிவியல் ஆசிரியை பாத்திமா கனியும் காதலித்து வந்தது தெரிய வந்தது. இதை அறிந்த நிர்வாகம் பாத்திமா கனியை வேறு பள்ளிக்கு மாற்றம் செய்துள்ளனர். இந்த நிலையில்தான் புதுச்சேரியில் உள்ள லாட்ஜ் ஒன்றில் தங்கியிருந்த மாணவனையும் பாத்திமா கனியையும் போலீசார் கண்டறிந்தனர். மாணவனை கல்லூரியில் சேர்க்கவே புதுச்சேரியில் தங்கியதாக ஆசிரியை கூறிய நிலையில் பாத்திமா கனியின் மீது போக்சோ வழக்கு பதிவு செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டார். ஆசிரியை பாத்திமா கனிக்கு ஏற்கனவே திருமணமாகி 2 குழந்தைகள் இருப்பதும் குறிப்பிடத்தக்கது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.